வினிதா, நான் கௌதம். என்ன உனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் உன்னை எனக்கு 3 வருஷமாக தெரியும். உன்னை முதல்ல எக்ஸாம் ஹாலில் தான் பார்த்தேன். முதல் தடவை பார்த்தப்போவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உன்னை பார்க்குறதுக்காக அடிக்கடி உன் கிளாஸுக்கு வருவேன். ஏன்னா உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எத்தனையோ தடவை உன்கிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். ஆனால் உன்னை பார்த்ததும் அதே இடத்துல உறிஞ்சு போயிடுவேன். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தான் நடக்கும். எனக்கு உன்கிட்ட பேசணும்னு ஆசை. ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு பேச்சு வரலை. ஏன் வினிதா, உன்னை பார்த்தா ஏதாவது பேய் பிசாசை பார்க்குற மாதிரி இருக்கா? இல்லை உன்னோட ஃபேஸ் அவ்வளோ வில்லியாவா இருக்கு? உன்னை பார்த்து பேச இவ்வளோ பயந்துருக்காரு. அதான் இந்த லெட்டர் மூலமாக என் மனசில் இருக்கிறத உன்கிட்ட சொல்லிட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? நீ என்னோட வாழ்க்கையில் வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எதனால? அவரோட வாழ்க்கையில் நான் வந்தா எதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படணும்? நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே. இவர் ஏன் சந்தோஷமாக இருக்காருன்னு எனக்கு தெரியல. இதில் இவரோட வாழ்க்கையில் நான் வந்தா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க? உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அடியாத்தி, என்ன இவ்வளோ டைரக்டாக கேட்டுட்டாரு? உன்னோட பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னோட பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்க. கௌதம், கௌதம் பார்த்திபன். பேர் நல்லா இருக்கே. பிறந்த பலனை இன்றே தான் நடந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி யாடிக்கொண்டு இருக்கிறார். எனக்குள் புகுந்த எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை நினைக்கிற என்ன விசித்திரமோ? நண்பனை எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ? ஒரு முறை பார்த்தால் பல முறை நினைக்கிற என்ன விசித்திரமோ? நண்பனை எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ? மன்மதனே உன்னை பார்க்கிறேன், மன்மதனே உன்னை ரசிக்கிறேன். அனிதா, எப்போ வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. அம்மா, அது என்னது? அதை பார்த்து என்ன சிரிச்சிட்டு இருக்க? அதுவா? அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாததை பார்த்தா சிரிச்சிட்டு இருக்க? சிரிச்சிட்டு இருந்தேனா? இல்லையே, நான் இங்கே சிரிச்சிட்டு இருந்தேன். அக்கா போய் சொல்லாத. நான் வரும்போது அதை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். என்னன்னு கேட்டா இப்போ நீ சிரிக்கவே இல்லைங்காத மாதிரி பேசுற. நான் எப்போதும் படிக்கிற மாதிரி புக்கு தான் படிச்சிட்டு இருந்தேன். ஆனால் உனக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்க போல. நான் இதை பார்த்து சிரிக்கல. அப்படியா? ஆனால் எனக்கு ஏன் அப்படி தோணுச்சு? நீ அந்த புக்கை பார்த்து தான் ஏதோ சிரிச்ச மாதிரி தோணுச்சு. அதனால தான் கேட்டேன். இல்லை இல்லை, நான் ஒன்றும் எதையும் பார்த்து சிரிக்கல. நான் சும்மா புக்கு படிச்சிட்டு இருந்தேன். வினிதா, வினிதா, அக்கா அம்மா கூப்பிடுறாங்க. ஆ ஆ சொல்லுங்கம்மா. வினிதா, கொஞ்சம் இங்கே வா. ஆ சரிங்கம்மா. அக்கா நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். நானும் உன் கூட வந்தேன்னா அம்மா எனக்கு ஏதாவது வேலை சொல்லும். சரி, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். அவள் புக்கு பார்த்து பார்த்து தானே சிரிச்சிட்டு இருந்தா. அப்போ அந்த புக்குக்குள்ளே தான் என்னமோ இருக்கு. சரி, அவள் தான் இல்லைல்ல, அப்படி அந்த புக்குக்குள்ளே என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். என்ன என்ன இது? ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. யாரு யாரு லெட்டர் எழுதி கொடுத்துருப்பா? வினிதா, நான் கௌதம். என்ன கௌதமா? கௌதம் கௌதம் எழுதின லெட்டரா? அப்படி இதில் என்ன எழுதியிருக்காரு? என்ன உனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் உன்னை எனக்கு 3 வருஷமா தெரியும். உன்னை முதல்ல எக்ஸாம் ஹாலில் தான் பார்த்தேன். முதல் தடவை பார்த்தப்பவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்கறதுக்காக அடிக்கடி உன் கிளாஸுக்கு வருவேன். ஏன்னா உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எத்தனையோ தடவை உன்கிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். ஆனால் உன்னை பார்த்ததும் அதே இடத்துல உறைஞ்சு போயிடுவேன். ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தான் நடக்கும். எனக்கு உன்கிட்ட பேசணும்னு ஆசை. ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு பேச்சு வரலை. அதான்
இந்த லெட்டர் மூலமாக என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லிட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட வாழ்க்கையில வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் மட்டும் இல்ல, என் குடும்பத்துல இருக்கிறவங்களும். உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன்னோட பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன். கௌதம் பார்த்திபன். என்ன நடக்குதுங்க? இப்படி என் அக்கா கிட்ட 3 வருஷமா நான் கௌதமா நெருங்கவே விட்டதில்ல. ஆனா கௌதம் எழுதின லெட்டர் இப்ப எங்க அக்கா கையில. அது எப்படி எப்படி நடந்திருக்கும்? நான் கௌதமி எங்க அக்காவையும் கவனிச்சுட்டு தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன மீறி கௌதம் எப்படி என் அக்காட்ட பேசியிருக்க முடியும்? என் அக்கா கிட்ட பேசினது மட்டும் இல்லாம லெட்டர் எப்படி கொடுத்துருக்கோம்? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் கௌதம்? நீங்க எப்படி என்ன மீறி எப்படி என் அக்காவுக்கு லெட்டர் கொடுத்துருக்கலாம்? அனிதா, இங்கேயே நீ தப்பு பண்ணிட்ட. நீ அவங்க 2 பேரையும் கவனிக்காம விட்டதால இப்போ லெட்டர் வந்துருச்சு. இதுக்காகவா நீ 3 வருஷம் கஷ்டப்பட்ட? 3 வருஷமா அவங்க 2 பேரையும் பேச விடாம பார்க்க விடாம எவ்வளவு வேலை பண்ண. ஆனா இது 3 வருஷத்துக்கும் நான் பட்ட பாடுக்கும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி லெட்டர் அக்காவுக்கு கொடுத்துட்டாரு. இது எப்படி நடந்திருக்கும்? அனிதா, யோசி, இது எப்படி நடந்திருக்கும்? இல்ல நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறமும் அமைதியா இருக்க கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணணும். அக்கா இதுக்கான பதில கௌதம் கிட்ட சொல்லிட்டாருனா என்ன பண்றது? ஒருவேளை அக்காவுக்கு கௌதம பிடிச்சிருச்சுனா என்ன பண்றது? இல்ல வாய்ப்பில்ல. அக்காவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு தெரியும். அவ இது வரைக்கும் எந்த பசங்கள்ட்ட பேசினது கிடையாது. யாரையும் நிமிந்து கூட பார்த்துக்க மாட்டா. அப்படி இருக்கிறவ லெட்டர் கொடுத்த உடனே ஓகே சொல்லிடுவாளா என்ன? இல்ல கௌதம யாருன்னே அவளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது யாரும் தெரியாதவங்க லவ் லெட்டர் கொடுத்தா உடனே ஓகே சொல்லிடுவாளா? அதெல்லாம் இல்ல, சொல்ல மாட்டா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா கௌதம், என் அக்கா மேல நம்பிக்கை இருக்கிறதால நான் அப்படியே விட மாட்டேன். நீங்க இதுக்கு மேலே என்ன வேணா பண்ணுவீங்க. அதனால இதுக்கப்புறமா நான் பொறுமையா இருந்தேன்னா அவ்வளோதான். நான் உங்களை மிஸ் பண்ணிடுவேன். எனக்கு நீங்க வேணும். எனக்கு மட்டும்தான் நீங்க. நான் யாருக்காகவும் விட்டு தரவே மாட்டேன். அக்கா, அம்மா என்ன சொன்னாங்க? அப்பாவுக்கு காஃபி எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்ல தான் கூப்பிட்டாங்க. ஓ அப்படியா? ஆமா. ஏங்கா, இப்பவாவது சொல்ல, நீ எதுக்கு புக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருந்த? ஹேய், இவ்வளோ நேரம் நீ அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்த? அது நான் உள்ள வரும்போது நீ புக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தியா, அதான் என்ன ஏதோ இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சொல்ல, உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல. எனக்கு ரீசன் தெரிலனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. சரி சொல்கிறேன். உனக்கு கௌதம தெரியுமா? கௌதமா? எந்த கௌதம்? ஏய் அனிதா, உனக்கு தெரியாது கௌதம்னா யாருன்னு? நானே பல தடவை காலேஜில் பார்த்துருக்கேன் நீ அவர் கூட நின்று பேசிகிட்டு இருக்கிறத. ஓஹோ, நீ அந்த கௌதம் சொன்னியாக்கா? எனக்கு அவரை நல்லாவே தெரியுமே. என்ன திடீர்னு கௌதம் பற்றிலாம் கேட்குற? அனிதா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லுவேன். ஆனால் இது நீ அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்லக்கூடாது. என்ன, ஓகேவா? என்னக்கா நீ இது வரைக்கும் ஏதாவது நமக்குள்ளே நடக்கிறத நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கனா? சொல்லு. சொன்னது இல்லைதான், இருந்தாலும் சொல்கிறேன். நீ இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்ன? இல்லை ப்ராமிஸ். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டேன். அது கௌதம் இருக்கார்ல, அவர் ஒரு நாள் என்னை வந்து லைப்ரரியில் பார்த்தாரு. லைப்ரரியிலையா? எதுக்கு? அது நீ கேட்டல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் புக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன்னு. ஆமாம், ஆனால் அதுக்கு தான் பதிலே சொல்லியே. இப்போ சொல்கிறேன். அன்னைக்கு லைப்ரரியில் என்னை பார்த்து உன்கிட்ட பேசணும், ஆனால் என்ன பேசுறதுன்னு தெரியல, அதனால் ஒரு லெட்டரில் எழுதி தரேன், இதை படித்து பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுன்னு ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அச்சோ, லெட்டரா? ஈ கத்தாதடி, அம்மா காதில் விழுந்துற போகுது. ஓகே. லெட்டரா? லெட்டர் கொடுத்தாரா? அப்படின்னா லவ் லெட்டராக்கா? கிட்டத்தட்ட அப்படிதான். புரியல. சரி, அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தாரு? அதுவா, 3 வருஷமா என்னை பார்த்துட்டு இருக்காராம். அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சான்.
ஆ ம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாருடி. அக்கா என்ன சொல்ற? டைரக்டாவே கேட்டுட்டாரா? ம் ஆமா அனிதா, டைரக்டாவே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டாரு. உன்னோட பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அச்சச்சோ, சரி நீ இப்போ என்ன சொல்ல போற? தெரியலையே, நான் என்ன பதில் சொல்ல முடியும்? என்னக்கா நீ இப்படி சொல்ற? ஒருத்தவங்க உன்னை பிடிச்சிருக்குன்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதிலும் கேட்டிருக்காங்க. ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லை பிடிக்கலன்னு சொல்லு. அவர் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ பிடிச்சிருக்குன்னா அதுக்கான பதில் தெரியலையே. அதுக்கான பதில் தெரியலனா அப்போ பிடிக்கலையா? ஆ பிடிக்கலன்னுலாம் சொல்ல முடியாது. என்னக்கா நீ ஏதாவது ஒன்று சொல்லு. எனக்கு ஒன்றுமே புரியலடி, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. இப்போ காலேஜ் லீவு முடிஞ்சதும் காலேஜ் போகும்போது சொல்லி தானே ஆகணும், பதில் வந்து கேட்பாங்கல்ல. அதாண்டி எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அக்கா நீ ஒன்று பண்ணு, உனக்கு அவர்கிட்ட பேசி பழகினதில்லை, நான் பேசியிருக்கேன். எனக்கு அவர் எப்படின்னு தெரியும், ஆனால் நீ பேசினா தானே புரியும். அதனால் நீ ஒன்று பண்ணு, நீ நல்லா யோசி, கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோ. நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா உன் பதில சொல்லு. நீ அவசரப்பட்டு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். ம் ஆமா அனிதா, நீ சொல்றது கரெக்டு தான். உடனே பதில் சொல்ல வேண்டாம், கொஞ்ச நாள் யோசிக்கும். நல்லா யோசிச்சு நல்ல ஒரு முடிவு கிடைச்சா அதுக்கப்புறம் பதில் சொல்லிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். ம் ஆமாக்கா, இப்போதைக்கு நீ எதுவும் சொல்லாத. இப்போ நீ வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிற ஒரு குழப்பத்திலே இருக்கல்ல, அதனால உன்னால தெளிவாக முடிவெடுக்க முடியாது. நீ ஒன்று பண்ணு, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதை பற்றி எதுவும் யோசிக்காத, சரியா? அப்பாடா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அனிதா. இந்த லெட்டர் படித்ததுலேருந்து ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்தேன். நீ வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் குழப்பம் எல்லாம் தீர்ந்து போச்சு. கொஞ்ச நாள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பதில் சொல்லிக்கலாம். ம் ம் சரிக்கா. எந்த ஆரஞ்சை வாங்கலாம்? இந்த டப்பாவில் இருக்கிறதுல எடுத்தா நல்லா பெருசாக தான் இருக்குது, கலராகவும் இருக்குது. ஒருவேளை புளிக்குமோ? புளிச்சா மூஞ்சிலே அடிப்பானே. அந்த கலரும் நல்லா தான் இருக்குது, அதுவும் புளிச்சா திரும்பவும் மூஞ்சிலே அடிப்பான். இல்லை குட்டி குட்டி பழமாக வாங்கலாமா? கடவுளே, காய்கறி வாங்கும்போது வெண்டைக்காவை உடச்சி பார்த்து வாங்குறது, கீரி பார்த்து வாங்குறது, இது மாதிரிலாம் பழத்துலையும் உரிச்சு பார்த்து வாங்குறது, சாப்பிட்டு பார்த்து வாங்குறதுன்னு இருந்தால் நல்லா இருக்கும்ல. எது எது புளிச்சிருக்கோ அதெல்லாம் தூக்கி போட்டு புளிக்காதான் எடுத்து வாங்கிட்டு போகலாம். அப்போ தான் அவங்ககிட்ட இருந்து நான் அடி வாங்காமல் இருக்க முடியும். சில்லுவண்டுக்கிட்டலாம் அடி வாங்குறதா இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பன்தான், அவங்க அப்பனை சொல்லணும். நல்ல அமைதியான ஒரு பிள்ளையை பெற்று போட சொன்னா என்ன டார்ச்சர் பண்ணுறதுக்காகவே பிள்ளைய பெற்ற மாதிரியே இருக்கே. சரி, புளிக்குதோ புளிக்கலையோ எல்லாத்தையும் அள்ளி போடுவோம். நல்லா இருந்தால் சாப்பிட்றான், இல்லைன்னா தூக்கி போடுறான். எல்லாம் இவளால தான். இவன் கல்யாணம் பண்ணதும் போதும் இவளுக்காக எப்போ பார்த்தாலும் ஓடி ஓடி வேலை செய்கிறதா இருக்கு. செவனேன்னு பசங்க கூட சுத்தணுமா, கிரவுண்டுக்கு போய் விளாண்டம்மா, சாப்பிட்டம்மா, ஒரு தூக்கத்தை போட்டோமா, அப்புறம் மணி ஆயிடுச்சுன்னா நான் கடை வீதிக்கு போய் 4 பொண்ணுங்களை சைட் அடித்தம்மா, திரும்பி வந்து சாப்பிட்டோமா, போன பார்த்தோமா, தூங்கினோமான்னு இல்லாமல் என்னம்மா வேலை விடுறாயா. ஆனால் வேலை செய்கிறது நல்லா தான் இருக்குது, ஃப்யூச்சரில் என் பொண்டாட்டிக்கு உதவும். சொன்ன பொருள்லாம் வாங்கியிருக்கோம், எதுக்கும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுப்போம். சொல்லுடா. என் ஃபோன் எடுக்க உனக்கு இவ்வளோ நேரமா? கிச்சன்ல இருக்கேன்டா, சமைச்சிட்டு இருக்கேன். என்ன சமைச்சிட்டு இருக்க? சமைக்கிற பொருள் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன், அப்புறம் என்னத்தை வச்சு சமைச்சிட்டு இருக்கியோ? எதுக்குடா இப்ப கடுப்பா பேசிட்டு இருக்க, என்னன்னு சொல்லு. எம்மா, பெரிய லிஸ்ட்டை ஒன்று அனுப்பி விட்டியே, அது எல்லாம் வாங்கியாச்சு. வேற ஏதாவது வேணுமா என்னன்னு கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். எல்லாம் வாங்கிட்டியா? டேய், ஆதிக்கு பழம் வாங்கினியா? அது எப்படி வாங்காம இருப்பேன், அதெல்லாம் வாங்கியாச்சு. கதிர், பழம் பிஸ்கெட்னா கூட வாங்கிட்டு வா, ஆனா அந்த சிப்ஸ் குர்குரே லேஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வராதுடா. எனக்கு அது தெரியாதா? நானே உனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் அவனுக்கு வாங்கி தரக்கூடாதுன்னு உன்னை திட்டிகிட்டு இருக்கேன்.
இதில் நானே அவனுக்கு வாங்கிட்டு வந்து தருவேனா என்ன? இல்ல ஒரு வார்த்தை சொன்னேன். நல்லா சொன்ன. சரி சரி, அவ்வளோதானே. அவனுக்கு பழமும் வாங்கியாச்சு, நீ சொன்ன லிஸ்ட்ல இருக்க எல்லா பொருளும் வாங்கியாச்சு. வேற ஏதாவது வேணுமா? இல்லடா எதுவும் வேண்டாம், நீ வா வீட்டுக்கு. சரி சரி, நான் எல்லா பொருளும் வாங்கிட்டேன். இன்னும் பில் போடல. பில் போட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன். சரிடா, பார்த்து பத்திரமா வா, பைக்கை பொறுமையா ஓட்டிட்டு வா. சரில. எப்பா படபடப்படான்னு தாயா பேசுறா. ஆனா ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல யாரோ பேசிட்டு இருக்க சவுண்டு கேட்டுச்சே. யாரா இருக்கும்? சரி, அங்க தானே போறோம், அப்ப பாத்துக்கலாம். ஏதாவது வேலை சொன்னா போதும் உடனே அழுதுருவான். யாரு டீச்சர் சொல்றீங்க? உங்க தம்பியா? ஆமா அஞ்சலி, என் தம்பி தான். நீங்க இங்க வந்ததுல இருந்து நிறைய தடவை உங்க தம்பியை பத்தி சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் ஒரு தடவை கூட உங்களை பார்த்ததே இல்ல. ஆனா நர்மதா பாத்திருக்கா, அவர்கிட்ட பேசியிருக்கா, விளையாண்டுருக்கான்னு சொல்லுவா வீட்ல வந்தா. நீ இங்க இருக்கும்போது அவன் இங்க இருக்க மாட்டான், அவன் இங்க இருக்கும்போது நீ இங்க வர மாட்ட. ஆனா நர்மதா எப்பயுமே இங்க தானே இருக்கா, அவளுக்கு தெரியும் என் தம்பிய. ஆமா டீச்சர், எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தா சொல்லிக்கிட்டே இருப்பா. நான் டீச்சரோட தம்பி கூட விளையாண்டேன், நல்லா ஜாலியா பேசினாரு, சூப்பரா பேசினாரு. அப்புறம் ஒரு தடவை காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி என்னோட சுடிதார்லாம் தைக்க கொடுக்கலான்னு அவளை கூட்டிட்டு போயிருந்தேன். நான் வெளியிலே இருக்கா, நீ போயிட்டு வந்துட்டா. நான் உள்ள போயிட்டு வந்து பார்த்தா தனியா சிரிச்சு பேசிட்டு இருந்தா. என்னன்னு கேட்டா, இதே மாதிரி டீச்சரோட தம்பி வந்தாங்க, அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஞாபகம் இருக்கு, என் தம்பி கூட வந்து சொன்னானே, ஒரு தடவை அந்த பொண்ணை டீ கடையில பார்த்தேன், அவங்க அக்கா ஏதோ துணி தைக்க போயிருக்கு, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் தான் தனியாலாம் இருக்கக்கூடாது, உங்க அக்கா கிட்ட போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஏன் டீச்சர், உங்க தம்பி ஃபோன் பண்ணியிருக்காருன்னா அப்ப இங்க வராரா? ஆமா அஞ்சலி, அவன் கிட்ட கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதான் கடையில இருந்து வேற ஏதாவது வேணுமா என்னன்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணான். இன்னும் கொஞ்சம் நேரத்துல இங்க வருவான். டீச்சர், அப்ப உங்க தம்பி வரதால தான் இப்படி தடபடலாம் சமைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, அவனுக்காக தான். இன்னைக்கு நானும் இங்க இருக்கேன், உங்க தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. கண்டிப்பா இன்னைக்கு உங்க தம்பியை பார்க்காம நான் போகவே மாட்டேன். உங்க தம்பியை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க, அவரை நான் பார்க்காம இன்னைக்கு நான் வீட்டுக்கு போறதா இல்ல. கண்டிப்பா அவனை பார்த்துட்டே போ, உன்னை யாரு வேணானா? சரி, நீ எதை சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்த? ஆமா டீச்சர், உங்ககிட்ட பேசலாம் தான், இது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, அதனாலதான். சரி சரி சொல்லு, நீ பேச ஆரம்பிச்ச அதுக்குள்ள என் தம்பி கால் பண்ணிட்டான். டீச்சர், நான் சொல்லியிருந்தேன்ல அந்த சீனியர் கேக்கேன்னு. ஆமா, சீனியர் கேக்கேன்னு சொன்னியே, காலேஜோட டான் ஆச்சே. அந்த பையனுக்கு என்ன, திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்றானா உன்கிட்ட? என்கிட்ட டைரக்டாலாம் எதுவும் வந்து பிரச்சனை பண்ணல டீச்சர். அன்னைக்கு லைப்ரரி அவர் வந்தனா மட்டும் தனியா உட்காந்துருந்தா. நாங்கெல்லாம் புக் எடுக்க போயிட்டோம். லாவண்யா கூட தண்ணி குடிக்கிறேன்னு போயிட்டு அங்க யாரோ சீனியர்ஸ் இருப்பாங்க போல, அவங்க கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாலும் அங்கேயே பேசிட்டு நின்னான். இவ தனியா உட்காந்துருக்கிறத பார்த்து அந்த சீனியர் வந்து பேசியிருக்காரு. சரி, அவர் எங்க 4 பேர் பத்தியும் கேட்டிருக்காரு. உங்க 4 பேர் பத்தி என்ன கேட்டான்? நீங்க எந்த ஊரு, எங்க இருந்து வந்தீங்க, உங்க வீட்ல எத்தனை பேரு, உங்க கேரக்டர்லாம் எப்படி, அப்படி இப்படின்னு நிறைய கேட்டிருக்காரு. அதுக்கு வந்தனா என்ன சொன்னா? அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல டீச்சர், அவளுக்கு பிடிச்சவங்க யார் எது கேட்டாலும் உடனே சொல்லிடுவாளே. அதே மாதிரி கேக்கேனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கேட்டதுமே இவளும் எல்லாம் சொல்லிட்டா. ரொம்ப நல்லதுடி. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சா, அதுக்கப்புறம் அவகிட்ட என்ன பத்தி தான் அதிகமா கேட்டிருக்காரு. உன்னை பத்தியா? உன்னை பத்தி எதுக்கு கேட்கணும்? அதுதான் டீச்சர் எனக்கும் தெரியல, என்ன பத்தி அவர் எதுக்கு கேட்கணும்? சரி, அப்படி அந்த பையன் என்னதான் கேட்டா வந்தனா கிட்ட உன்னை பத்தி? நான் எப்படிப்பட்ட பொண்ணு, என் ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க, என் ஃபேமிலியில இருக்கவங்களாம் எப்படி, அதுக்கப்புறம் நான் லவ் பண்றேன்னா என்னன்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் தேவையா டீச்சர்? நீங்களே சொல்லுங்க, அவர் எதுக்கு இதெல்லாம் கேட்கணும்? டீச்சர், நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. அது எனக்கு என்னமோ அந்த பையனுக்கு உன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோன்னு தோணுது, அதான் சிரிச்சேன். டீச்சர், என்ன டீச்சர் நீங்களே இப்படி சொல்றீங்க? ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஏய், நான் சொன்னதை நீ வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டடி. நான் இது தப்புன்னு சொல்லல, இந்த வயசுல வர்றது தான் தப்பு அப்படின்னு தான் சொன்னேன். ஓ, அப்போ இந்த வயசுல வர்றது தப்பு இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்போ என்ன வரும்னு தெரியாது. ஆனா ஸ்கூல் படிக்கும்போது வரதெல்லாம் ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன், அட்ராக்ஷன் மட்டும்தான். கண்ணு கட்டி காத்துல விட்ட மாதிரி அது ஒரு ஃபீலிங்ல இருக்கும். அதை நம்ம பிடிக்காம விட்டுட்டோன்னு வச்சுக்கேன், காத்துல எங்கெங்கேயோ அழைச்சிட்டு போயிடும். அப்போ இப்போ மட்டும் காத்துல எதுவுமே அடிச்சிட்டு போகாதா டீச்சர்? அது அவங்கவுங்க மனசை பொறுத்து இருக்கு. ஆனா ஒன்று சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த பையனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ சொன்னதை வச்சு சொல்ற. அந்த பையனை பத்தி நிறைய சொல்லியிருக்கல. அந்த பையனை பார்த்தா காலேஜில் இருக்க பசங்க எல்லாரும் பயப்படுவாங்க. ரொம்ப பெரிய டானு, என்ன தப்பு செஞ்சாலும் யாரும் எதுவும் கண்டிக்க மாட்டாங்க, அப்படிதானே சொன்னேன்? ஆமா டீச்சர், அவங்க என்ன பண்ணாலுமே யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு மேம் மட்டும் எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அது பிரின்சிபல்லாம் அவ்வளோக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு சொன்ன மாதிரி தாண்டி, பசங்களுக்கு வில்லனாவும் இருக்கான், பொண்ணுங்களுக்கு சாக்லேட் பாயாவும் இருக்கான். அதே சமயம் ஹீரோ தான்
அதனால தான் எல்லாத்துக்கும் பிடிக்குது போல. ஆனா எனக்கெல்லாம் அப்படி தோணல, காமெடி பீஸா தான் தோணுது. ஒருவேளை டீச்சர் சொல்ற மாதிரி சே அப்பெல்லாம் இருக்காது. ஏய் ரொம்ப யோசிக்காத. ஐயோ டீச்சர், நானும் அதை பத்தி யோசிக்கல, உங்ககிட்ட நடந்தது சொல்றேன் அவ்வளவுதான். ம் தெளிவாக இருந்தால் ஓகே தான். சரி, குழம்பு நல்லா இருக்கான்னு பாரு, உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு. கொடுங்க, நான் பாக்குறேன். ஆதி, எப்படி அழகா கட்டி இருக்கனா? நல்லாவே இல்ல. நல்லா இல்லையா? டேய் சூப்பரா தான் இருக்கு, நான் அழகா கட்டி இருக்கேன். எங்கடா போற? நம்ம தான் இங்க விளையாண்டுட்டு இருக்கோம்ல, அப்புறம் எங்க போற? டேய் அவ என்ன எங்கேயே இருக்கா? இங்க தானே இருக்கா. உங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கா, வருவா. அது வரைக்கும் நம்ம ஜாலியா விளையாடலாம். டேய் நான் அங்கிருந்து உன் கூட விளையாடலான்னு ஜாலியா வந்தா, நீ என்னடானா வந்ததுல இருந்து அஞ்சலி கிட்ட போறேன்ட்டு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க. இரு அவங்க அம்மாட்ட தானே பேசிட்டு இருக்கா, வருவா. வந்ததுக்கு அப்புறம் நீ அவ கூட விளையாடு, அது வரைக்கும் என் கூட விளையாடு. என்ன மாட்டேன் கோட்டேன், அதெல்லாம் முடியாது. நீ என் கூட தான் விளையாடணும். இல்லைன்னா பாரு, உன்னோட வண்டி எடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். என்னவே நீ மட்டும் என் கூட விளையாடல, உன் வண்டி, அப்புறம் நீ உட்காந்துருக்கிய சேரு, அப்புறம் இந்த பொம்மை எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு போயிடுவேன். உனக்கு தரவே மாட்டேன். ஓ உனக்கு கோவம் வருதா? எங்க அடி பாக்கும், போய் உங்க மாமாட்ட சொல்லு பாக்கும். ஓ வராரா? வரட்டும், நானும் உன்னை பத்தி எல்லாம் சொல்லி வைக்க. எப்ப பார்த்தாலும் என் அக்கா பின்னாடியே சுத்திட்டு இருக்கல. இரு இன்னைக்கு உங்க மாமா வரட்டும், உங்க மாமா கிட்டே உன்னை சொல்லி வைக்க. அடிப்படா அடிப்ப. நீ அடிக்கிற வெடியும் என் கை என்ன புளியாங்க பறிச்சிட்டு இருக்குமா? இந்த தடவை நீ என்ன அடிச்ச, நானும் உன்னை அடிப்பேன். கோவத்தை நீ பொங்கி வந்தாலும் நீ என்ன அடிச்சுனா அடிப்பேன். அப்புறம் என் அக்கா கிட்ட பேசவே உன்னை விட மாட்டேன். அப்புறம் என் அக்காவோட தங்கச்சிய என்ன அடிச்சுனா என் அக்கா உன்கிட்ட பேசுவாளா? பேசவே மாட்டா. அஞ்சலிய பேச மாட்டேன்னு சொன்னா மட்டும் கோவம்லாம் போயிடுச்சோ? ஒண்ணும் இல்ல. சரி, நர்மதா வீடு கட்டி இருக்க, வீடு நல்லா இருக்கா? நல்லாவே இல்ல. என்ன நல்லா இல்லையா? டேய் படா, நல்லா இருக்கு, அழகா இருக்கு பாரு. என்ன டேய் போடா, நல்லாதான் இருக்கு. இதுவே அஞ்சலி ஒரு கல் எடுத்து வச்சாலே அழகா இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே வருவல்ல. அஞ்சலி சூப்பரா வீடு கட்டும். ஆமா அவ சூப்பரா வீடு கட்டுவா, நான் சூப்பரா இல்லாம வீடு கட்டுவனோ? நான் அஞ்சலி கிட்ட போறேன். ஏய் என்ன யார ஏமாத்த பாக்குற? நீ இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டே அஞ்சலி கிட்ட போறேன்னு நவுந்தா விட்டுருவனா? நான் இன்னைக்கு உன்னை போக விட மாட்டேன். நீ இங்கதான் இருக்கணும், என் கூட தான் விளையாடணும். அதெல்லாம் போக முடியாது, உட்காரு இங்கே. அதுக்கு நான் விட்டாதானே போவேன். போய் சொல்லு, நான் நகர மாட்டேப்பா, நீ இங்கதான் இருக்கணும். நீ என்னதான் சீன் போட்டாலும் நடிச்சு ஏமாத்தினாலும் நான் நகர மாட்டேன். இங்க பாரு, நான் வீடு கட்டுறேன்ல, இப்ப நீயும் வந்து என் கூட சேர்ந்து வீடு கட்டணும். என்னடா பண்ற? குய்யால கஷ்டப்பட்டு வீடு கட்டி விட்டா இப்படி அடிச்சு விட்டுட்டு வீந்துச்சான்னு பாட்டா பாடுறேன். யாரு நல்லா கட்டல? டேய் காலால பிடிச்சி இடிச்சு தள்ளிவிட்டு வீடு வீந்து போச்சு, நான் நல்லா கட்டலன்னு சொல்றேன். இரு உங்க அம்மா கிட்ட சொல்றேன். இல்ல இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட நான் எப்படி சொல்றேன் பாரு. உங்க அம்மா கிட்டயும் சொல்றேன், என் அக்கா அஞ்சலி இங்க தானே இருக்கா, அவகிட்டயும் சொல்றேன் பாரு. இங்க பாரு, ஆதி இப்பெல்லாம் பண்றான். ஆதி நல்ல பையனே கிடையாது, பேட் பாய். நீ அவகிட்ட இனிமே பேச்சாதான் நான் சொல்றேன். இரு சொல்லுவேண்டா, இன்னைக்கு என் அக்கா கிட்ட சொல்றேன், அப்பதான் இனிமே உன்கிட்ட பேசவே மாட்டா. அடிப்ப இன்னைக்கு நான் சொல்லதான் போறேன் பாரு. என்னடா பண்ணுவ? அம்மா டேய் என்னடா பண்ற? மாம்ஸ் எப்போ வந்தீங்க? ஆமா உனக்கு மாமா. டேய் அந்த பிள்ளைய ஏன்டா போட்டு அடிச்ச? ஓ எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. அன்னைக்கு என்னன்னா அவங்க வீட்டுக்கே போய் அந்த பிள்ளைய அடிச்சுட்டு வந்துட்ட. முதல்ல இங்க வா முதல்ல. சொல்றல்லடா, எழுந்திருச்சு வா, மாமா கூப்பிடுறேன்.
சேர்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்க? ஆமா ஆமா, அவத்தான் அடிச்சா. எனக்கு தெரியாது, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஒழுங்கா இப்ப எழுந்திருச்சு வா, இல்லைன்னா மாமா அடிப்பேன். ஐயோ மாம்ஸ், நாங்க சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம். நாங்க சும்மாட்டிக்கு தான் சும்மா ஜாலியா அடிச்சு விடிச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு வலிக்கலாம் இல்ல. அட, நான் தான் அங்கிருந்து பார்த்துட்டு தானே இருந்தேன். அவன் விட்டதெல்லாம் உன் மூஞ்சில பட்டதெல்லாம் நீ எப்படி கத்துன நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இதெல்லாம் வலிக்கவே இல்லையா? நீ அவனுக்காக போய் சொல்லிட்டு இருக்காத. ஏய், சொல்றோம்ல, எழுந்திருச்சு வாடா. கால் மேல கால் போட்டு எப்படி உட்காந்துருக்கான் பாரியா. திரும்பியும் பாரு. இப்ப நீ மட்டும் எழுந்திருக்கல, இரு உங்க அம்மாவை கூப்பிடுறேன். ஏக்கா, நிக்கிற போச பத்தியா? ஐயோ மாம்ஸ், டீச்சர்ட்டெல்லாம் சொல்லிடாதீங்க. டீச்சர்ட்ட சொன்னா ஆதியை ரொம்ப திட்டுவாங்க. நாங்க சும்மா விளையாட தான் இருந்தோம். அவன் ஏதோ விளையாட்டு போக்குல அதை எடுத்து அடிச்சிட்டான். அது என் மேல தெரியாம தான் பட்டுச்சு. அவன் வேணும்லாம் பண்ணல. உன் பேரு நர்மதா தானே? ஆ ஆமா, நர்மதா தான். இவ்வளோ நாளாக இங்கே நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன். ஆனால் உன் பேர் தெரியாம உன் கூட பேசியிருக்கேன், விளாண்டுருக்கேன். நானும் உங்ககிட்ட என் பேரை சொல்ல நீங்களும் என்கிட்ட கேட்கலையா? அதான் தெரியல. சரி சரி, ஆனால் இவனுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணிட்டு வராத. இவன் பண்ணுறதெல்லாம் தப்பு தான். வளர வளர ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கான். யாரை பார்த்தாலும் கை நீட்டிகிட்டே இருக்கான். இவனை இப்படியே விட்டோம், வளர வளர ரொம்ப அதிகமாக பண்ணுவான். இல்ல மாம்ஸ், விளையாட்டுக்குன்னு தான் பண்ணான். அது தெரியாம என் மேல பட்டுருச்சு. பார் நர்மதா, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராத. நான் தான் எல்லாத்தையும் பார்த்தேன்ல. டேய், இப்போ நீ ஒழுங்கா நிக்கல, கையில் இருக்க சாக்லேட் உனக்கு தரவே மாட்டேன். அது ஏன்டா அந்த பிள்ளைய அடிச்ச? ஆ, நான் தான் பார்த்தனே. அந்த பிள்ளைய உன் காரால எடுத்து மூஞ்சிலே விட்ட. அஞ்சலியா? மாம்ஸ், நான் சொல்லியிருக்கல, எங்க அக்கா கிட்ட சொல்லுவேன்னு சொன்னேன். அதுக்கு தான் அப்படி பண்ணான். ஓ, அந்த பொண்ணா? ஏண்டா, அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவேன்னு சொன்னா அதுக்கு எதுக்குடா அந்த பொண்ணு அடிச்சா? அது வேற ஒன்றும் இல்லை மாம்ஸ். எங்க அக்காவை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அக்கா கிட்ட யார் பேசினாலும் இவனுக்கு பிடிக்காது. அதுவும் ஆம்பளை பிள்ளைங்க யார் பேசினாலும் பிடிக்காது. அவங்கள போய் அடிச்சுட்டு வந்துடுவான். டேய், என்னடா அந்த பிள்ளை சொல்றதெல்லாம் உண்மையா? அஞ்சலி கிட்ட யார் பேசினாலும் போய் அடிச்சிருவியா? அடப்பாவி, என் கை சைஸ் கூட இல்ல. அந்த பிள்ளைகிட்ட யார் பேசினாலும் அடிச்சு அடிச்சு தூக்கி போட்டுருவியோ? மாம்ஸ், எங்க அக்காவை அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் அப்படி பேசுறான். நான் எங்க அக்கா கிட்ட இனிமே நீ பேசக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு தான் அடிச்சான். ஏண்டா, அவங்க அக்கா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு ஏண்டா நீ அடிச்ச? என்ன? என் அக்கா அவனோட அஞ்சலியா. ஓஹோ, உன்னோட அஞ்சலியா? தம்மா துண்டு சைஸ் இருந்துக்கிட்டு உன்னோட அஞ்சலியா? இப்படி அந்த பிள்ளைகிட்ட சண்டை போட்டு தனியா அவங்க வீட்டுக்கு போய் அந்த பிள்ளைய பாத்துருவியடா? ஐயோ மாம்ஸ், என் அக்காவும் இங்கே தான் இருக்கா. என்ன, உங்க அக்கா இங்க இருக்காளா? பர்றா சிரிப்ப. மாம்ஸ், அவன் அப்படிதான். அஞ்சலி பேர் சொன்னா சிரிப்பான். அஞ்சலி பத்தி தப்பா சொன்னா கோவப்படுவான், அடிப்பான். இந்த வயசுலே எனக்கெல்லாம் ஒரு ஆள் கூட சிக்க மாட்டேங்குது. நீ இந்த வயசுலே அவங்க அக்காவை உசார் பண்ணி வச்சிருக்க. ஏண்டா, அந்த பிள்ளைய உனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்ன? ரொம்பத்தான் புதிக்குது. உங்க அக்கா இங்க தான் இருக்காங்களாமா? ஆமா மாம்ஸ், எங்க அக்கா இங்கே தான் இருக்கா. உள்ள டீச்சர் கூட பேசிட்டு இருக்கா. நான் என் கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு கை கலப்புல 2 பேத்துக்கும் வாக்குவாதம் வந்து அவன் என்ன அடிச்சிட்டான். அதை தான் நீங்க பார்த்துட்டு இப்போ பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அது சரி. ஆமா, நீ என்ன மாம்ஸ்ன்னு கூப்பிட்டு இருக்க? அதான் அன்னைக்கே சொன்னால மாம்ஸ், ஆதி கூட விளையாடும் போது நீங்க வருவீங்க. அப்படியே அவன் மாமான்னு கூப்பிடும்போது எனக்கும் அது அப்படியே வந்துருச்சு. எனக்கு மாம்சன் தான் கூப்பிட வருது உங்களை. நான் மாம்சன் கூப்பிட்டா உங்களுக்கு கோவம் வருதா? சரி, நான் உங்களை வேற எப்படி கூப்பிடுறது? இல்ல, நீ என்னை எப்பயும் போலே மாம்ஸ்னே கூப்பிடு, நல்லதா இருக்கு. ஓகே மாம்ஸ். இப்ப இவனை கவனிப்போம். ஏண்டா, அந்த பிள்ளைக்கோசரம் அவங்க தங்கச்சியவே நீ அடிக்கிறியா? இரு உங்க அம்மா கிட்ட சொல்ற. ஏக்கா, உங்க அம்மா கிட்ட சொன்னா உங்க அம்மா உன்னை அடிப்பான்லாம் தெரியுதுல, அப்புறம் எதுக்குடா அத்தை பெரிய புள்ள மேல கைய வைக்கிற? எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. இன்னைக்கு தானே நான் கண்ணாலே பாக்குறேன். உன்னை சும்மாலாம் விடக்கூடாது. இரு இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட சொல்லி உன்னை அடி வாங்க வைக்கிறேன். இரு. ஐயோ மாம்ஸ், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். டீச்சருக்கு தெரிஞ்சா ரொம்ப திட்டுவாங்க. அதெல்லாம் என் அக்கா எதுவும் பண்ண மாட்டா.
ஆனால் உங்கள் அக்கா இங்கே இருக்கான்னு சொன்னால, பேர் கூட அஞ்சலிங்கிற. அந்த அஞ்சலிங்கிற பேர் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் முதல்ல என் அக்காவை கூப்பிட்டா பின்னாடி அந்த பொண்ணு வரும். அதுக்காக தான் இப்போ என் அக்காவை கூப்பிடுறதே. என் உடன் பிறப்பே, என் அன்புக்கும் பாசத்துக்குமான உடன் பிறப்பே, ஏக்கா, என் இரண்டாவது தாயே, என் அன்பு அக்காவே, ஏக்கா, எக்கா, எங்க இருக்க? இங்க வா. டீச்சர் யாரோ உங்களை கூப்பிடுறாங்க. யாரும் கூப்பிடல, என் கூட பிறந்தவன் தான் கூப்பிடுறான். என் தம்பி வந்துட்டான் போல. ஓ வந்துட்டாரா? அப்ப கண்டிப்பா இன்னைக்கு அவரை பார்த்துட்டு பேசிட்டு தான் போகணும். அக்கா, எங்க இருக்க? இங்க வா. உன் பையன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. வரேன்டா, கத்தாத. அஞ்சலி, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மூடி வை. இல்லைனா சூடு இருக்கும்போதே மூடி வச்சேன்னா அந்த தண்ணிலாம் அப்படியே அதிலே இருக்கும். அது அவனுக்கு பிடிக்காது. அதனால கொஞ்ச நேரம் மட்டும் இங்கே இருக்கிறியா? அது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அந்த தட்டை வச்சு மூடிட்டு மட்டும் வந்துரு. ஆ சரிங்க டீச்சர். எதுக்கு தான் இப்படி கத்திட்டு இருக்கானோ? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. கேட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா யாரா இருக்கும்? என்ன கூப்பிட்டா பின்னாடி அந்த பொண்ணு வரும்னு பார்த்தா இவன் மட்டும் வந்து நிக்கியா? இப்ப எப்படி அந்த பொண்ணை பாக்குறது? டே கதிர், ஆ ஆ என்னடா என்னாச்சு? ஆமா, இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வச்சு என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க? என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கனா? உன் மவன் பண்ண வேலையை பத்தியா? என்ன பண்ணா? டே ஆதி, என்ன பண்ண? ஆதி எதுவும் பண்ணலனா மாமா என்னத்துக்கு அப்படி சொல்றான்? டே ஆதி, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கல. பொய் சொல்றியா ஆதி? மாமா பொய் சொல்றேன்னு சொல்றான். அடிச்சிட்டியா? டேய், எத்தனை தடவை சொல்லியிருக்க இது மாதிரிலாம் பண்ணாதன்னு? ஐயோ, என்னடா நீ? நர்மதா, வலிக்குதா உனக்கு? வேகமா அடிச்சிட்டானா? ஐயோ டீச்சர், சும்மா விளையாட்டுக்கு தான் விளையாண்டுட்டு இருந்தோம். அவன் சும்மா பொம்மையை எடுத்து போட்டான். நான் அப்படியே குறுக்கால வந்துட்டேன். அது சும்மா மேலே பட்டுச்சு. வலிக்கலாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் பாருங்க. ம், அவன் அடிச்சு உனக்கு வலிச்சா கூட வலிக்கலாம் தாண்டி நீ சொல்லுவ. ஆமா ஆமா, ஆதி எதுவும் பண்ணல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் ஆதி எதுவும் பண்ணல, ஆதி எதுவும் பண்ணல. ஆதி எதுவும் பண்ணாம தான் மத்தவங்களுக்கு மேல காயப்படுதோ? எப்ப பார்த்தாலும் ஏன்டா அந்த பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க? பாவம், அது திருப்பி கூட அடிக்க மாட்டேங்குது. 10வது படிக்கிற பிள்ளைய போட்டு அடிக்கிறான் இவன். ஐயோ டீச்சர், அவனை எதுவும் சொல்லாதீங்க. நாங்கள் தான் சொல்கிறோம்ல, விளையாண்டுட்டு இருந்தோம், தெரியாம பட்டுச்சு. அவன் வேணும்லாம் பண்ணல. அப்பப்பா, என்ன இந்த பொண்ணு இவனுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுது? நல்லா பயங்கரமா அடி வாங்குனுச்சு, அப்படி கத்துனுச்சு. ஆனா இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிக்குது. இவன் அப்படிதான்டா. இவளும் சரி, இவ அக்காவும் சரி. இவனுக்கு ஓவர் செல்லம். என்ன பண்ணாலும் எதுவும் கேட்கறதில்ல, கண்டுக்கறதில்ல. ஓவர் செல்லம் தான். அதான் அடி வாங்கினாலும் சரி அவனுக்கு அடி கொடுக்க மாட்டான். பயங்கரமான ஆளு தான் உன் மவன். அக்காவை பிடிச்சிருக்கு, தங்கச்சியை பிடிக்கல. அக்காவை ரசிச்சு பார்க்குறான், தங்கச்சியை கோவமாக பார்க்குறான். மாப்பிள்ள, வாழ்வு தாண்டா உனக்கு. வாய மூடுறா. சின்ன பிள்ளைகிட்ட என்ன பேசணும்னு தெரியல. நான் சொன்ன பொருளாக வாங்கிட்டு வந்துட்டல. ஆ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. டே, அதான் உங்கள் அம்மா நம்பிடுச்சு. அப்புறம் என்ன சும்மா ஆதி ஒன்று பண்ணல, ஆதி ஒன்று பண்ணலன்னு? நீ எதுவும் பண்ணல, நானும் எதுவும் பார்க்கல. டீச்சர் சொன்ன மாதிரி குழம்பு மூடி வச்சாச்சு. இப்போ போய் டீச்சரோட தம்பியை யாருன்னு பார்க்கலாம். வெளியில ஒரு மாதிரி கலவரமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆதியும் நர்மதாவும் அடிச்சிருப்பாங்க. திரும்பவும் ஆதி ஏதாவது பண்ணி நர்மதாவை அடிச்சிருப்பான். அவங்க தம்பி வந்த நேரம் பார்த்து இவன் அடிச்சிருப்பான், அவர் பார்த்துருப்பாரு. அதான் கூப்பிட்டு வச்சு கண்டிச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி சரி, நம்மளும் போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டீச்சர், நீங்க சொன்ன மாதிரியே நான் குழம்பு மூடி வச்சுட்டேன். அடி ஆத்தி, இவரா? இவரு சீனியர் கேக்கே இல்ல? இவர் எப்படி இங்க? அப்போ பாலா டீச்சரோட தம்பி இவரா? அப்ப இவர் தான் கதிரா? ஐயோ, அப்ப இத்தனை நாளா இவர் தம்பி பத்தி அவங்க அக்கா கிட்டே நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஐயோ, நான் மட்டும் அவங்க தம்பியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தெரிஞ்சா ஐயோ என்ன நினைப்பாங்க? ஆனா கேக்கேன்னு சொன்னதும் டீச்சருக்கு யாருன்னே தெரியலையே. அப்போ காலேஜ்ல இவர் பண்றது எதுவுமே இவங்க அக்காவுக்கு தெரியல. தெரியாம தான் இவர் மறைச்சு வச்சிருக்காரு. ஐயோ, நான் வேற அது இதுன்னு சொல்லிட்டேனே. இது மட்டும் அந்த சீனியருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். டீச்சர் எதுவும் வளராம இருக்கணும். கடவுளே கடவுளே கடவுளே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளோ இதயத்தை கயிறு கட்டி
இழுத்த வழிவளோ ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே அது என்னென்று அறியேனடி என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே அது என்னென்று அறியேனடி ஓர பார்வை பார்க்கும் போதே உயிரில் பாதி இல்லை நீதி பார்வை பார்க்கும் துணிவு தேதி நெஞ்சில் இல்லை எனது உயிரை ஏ அஞ்சலி, குழம்பு மூடி வச்சிட்டியா? ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சலி. எஸ் எஸ் எஸ், நான் நினைச்ச மாதிரி அவ தான். அக்கா என்கிட்ட பேரை சொன்னதுமே நான் அப்பவே நினைச்சேன் அவளதான் இருக்குன்னு. ஆனாலும் சின்ன சந்தேகம், இவ்வளோ நாளாக இவளை நம்ம பார்க்கவே இல்லையே, ஒருவேளை இருக்காதோன்னு. ஆனா இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவ இவளே தான். இவ்வளோ நாளாக இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கோம், ஒரு நாள் கூட இவளை பார்த்ததில்ல. இப்பதான் இவளை நான் பார்க்கணும்னு இருந்திருக்கு, அதான் பார்த்துருக்கேன். ஆனா ஒரு மாதிரி ஷாக்ல தான் இருக்கேன், கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இருக்கலான்னு தோணுச்சு, ஆனா இவளா இருப்பான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அஞ்சலி, எப்படியும் எஸ்கேப் ஆயிடு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா அவ்வளவுதான். நர்மதா வா, நேரம் ஆகுதுல, வீட்டுக்கு போகலாம். ஓ, எஸ்கேப்பா? ஆளை பார்த்ததும் எஸ்கேப் ஆகுறியா? போறா சொல்லாதி. மாப்பிள்ள, நீ எப்படி கூப்பிட்டாலும் அவ இந்த பக்கம் வரமாட்டா. அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு தான் பிளான் போட்டுட்டு இருக்கா. நீ வேணா பாரு, நீ எவ்வளவு கூப்பிட்டாலும் இங்க வரவே மாட்டா. ஐயோ, இவன் வேற அங்க கூப்பிடுறானே, என்ன பண்றது? அங்கெல்லாம் போக முடியாது. அஞ்சலி, எப்படியாவது தப்பிச்சிரு. நர்மதா, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கல, வா வீட்டுக்கு போகணும், ரொம்ப நேரம் ஆகுது. அம்மா வேற இப்பதான் ஃபோன் பண்ணாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னாங்க. அம்மா ஃபோன் பண்ணாங்களா? டே மாப்பிள்ள, இப்ப தெரியுதுடா நீ எதுக்கு அஞ்சலி பின்னாடி சுத்திட்டு இருக்கன்னு. உன் மாமன் நானே அவ பின்னாடி சுத்தும் போது என் மாப்பிள்ள நீ சுத்துறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லடா. ஆனா மாப்பிள்ள, அவ உன் மாமனுக்கானதுடா, நீ பார்க்காதடா மாப்பிள்ள. டேய், அவ தான் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்கன்னு சொல்றால, அவ என்ன உண்மையே வராமையா இருக்க போறா? எப்பயும் வந்துட்டு தானே இருக்கா, அவ வருவா. ஒருவேளை நர்மதா சொன்ன மாதிரி நம்மளும் அஞ்சலி கிட்ட பேசினா என் மாப்பிள்ள என்னையும் ஓங்கி விட்டுருவானோ? ஏங்கா, யார் அந்த பொண்ணு? மாம்ஸ், அவதான் எங்க அக்கா அஞ்சலி. அஞ்சலியா? டேய், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நர்மதா வீட்டுக்கு ஆதி விளையாட போய் அடிச்சிட்டான்னு சொல்லி ஜோதி அக்கா கூட்டிட்டு வந்தப்போ யார் என்னன்னு கேட்டியே, அந்த பொண்ணு தான் இவ தான் அஞ்சலி. இவளை பத்தி தான் உனக்கு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? இந்த பொண்ணு தான் அஞ்சலியா? இந்த பொண்ணை பத்தி தான் ஆதி சொல்லிட்டு இருக்கானோ? ஆமா, இவளை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். நர்மதா, அவ தான் உன்னை கூப்பிடுறாள, உங்க அம்மா வேற ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களாம். போ, ஏதாவது இருக்க போகுது. சரிங்க டீச்சர். மாம்ஸ், நான் போயிட்டு வரேன், நான் அப்புறமா வரேன். சரி நர்மதா, போயிட்டு வா. அஞ்சலி, நர்மதா, பார்த்து போங்க. ஐயோ, இவ வேற அண்ணனட போட்டு வரா. சீக்கிரம் வாடி, முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும். சரிங்க டீச்சர். ஆதி, எங்க அம்மா கூப்பிடுறாங்க, பாட்டி கூப்பிட்டா போகணும்ல. நான் அப்புறமா உன் கூட வந்து விளையாடுறேன். நான் பாட்டி எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு கேட்டுட்டு வரேன். ஏய், அவன் அப்படிதான், கொஞ்ச நேரத்துல அவன் சரியாயிடுவான். அதான் உங்க மாமா வந்திருக்கான்ல, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. அவன் அழுகுறான்ல, நீ நின்னுட்டு இருக்காத. அம்மா எதுக்கோ கூப்பிட்டுருக்காங்க, நீ போ. சரிங்க டீச்சர். அபி, பாய், நம்ம அப்புறமா விளையாடலாம். நான் அப்புறமா வரேன். மூஞ்சி பாரு, போடா. நீ வாடி, அவன் கிட்ட அப்புறமா விளையாடலாம். அம்மா வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. வா வா. அப்பாடா, தப்பிச்ச. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அவ்வளவுதான். அவங்க தம்பியை பத்தி அவங்க கிட்டே சொல்லியிருக்க. ஐயோ, இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏய், என்னாச்சு உனக்கு? அவசர அவசரமா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்த, இப்ப சடனா நின்னுட்ட. ஒண்ணும் இல்ல, சரி வா போலாம். என்னாச்சு உனக்கு? ஆமா, நீ வரும்போது கையில போனே எடுத்துட்டு வரலையே, அப்புறம் எப்படி அம்மா ஃபோன் பண்ணுச்சு? அது அம்மா ஃபோன் பண்ணுச்சுன்னு சொன்னேன், எனக்கா ஃபோன்
பண்ணாங்க. அப்புறம் நாங்க தானே இருந்தேன், அதான் அட்டன் பண்ணி பேசினேன். அதனால தான் வெளியில வந்தேன். டீச்சர் ஃபோனுக்கு பண்ணாங்களா? சரி சரி, வா வா. எதுக்கு கூப்பிட்டுச்சுன்னு தெரியல. ஆமாமா, வா வா, கிளம்பலாம் கிளம்பலாம். கேள்வி மேல கேள்வி கேட்பா. எப்படியோ தப்பிச்சோம். இனிமே இந்த வீட்டு பக்கம் வரணும்னா கொஞ்சம் யோசிச்சு தான் வரணும். டேய், அவ என்ன இங்கேயே இருக்க முடியுமா? அவ வீட்டுக்கு போறதில்ல. சரி விடு மாப்ள, இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? இந்தா சாக்லேட். ப்ளே, என்ன பையனை பெத்து வச்சிருக்க? ஒரு பொண்ணுக்காக எப்படி நின்னுட்டு இருக்கான் பாரு. எல்லாம் உன்கிட்ட இருந்து வந்ததா? எல்லாம் உன்னை பார்த்தா கத்துக்கிறான். இங்க பாருல, நீ சும்மா சும்மா உன் பையனுக்காக நீ என்னையே தாக்கிட்டு இருக்க. பண்றதெல்லாம் உன் பையன் பண்றான், ஆனா என்ன பார்த்து கத்துக்கிறான்? நான் தான் கத்து தரேன்னு சொல்றேன். அவன் உன் கூட தானடா இருக்கான், அப்போ நீ பண்றதுதான் பார்த்து பண்றான். நிப்பாட்டு. இதுக்கு மேல எதுவும் சொல்ல தேவையில்ல. டே மாப்ள, நீ பண்றதுக்கு எல்லாமே உங்க அம்மா என்னையே தாக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் பார்த்து இரு. டே மாப்ள, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருடா. நீ பண்றது பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் கோபமாவும் வருது, ஒரு பக்கம் பாவமாவும் இருக்கு. டேய், அவனை நீ கண்டுக்காத. கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான் இருப்பான், அப்புறம் சரியாயிடுவான். சரி சரி, வா சாப்பிடலாம். என்ன சமைச்ச? உப்மாடா. எது உப்மாவா? ஏய், எனக்கு உப்மா பிடிக்காதுன்னு தெரிஞ்சே உப்மா பண்ணி வச்சிருக்க. சும்மா சொன்னடா, உனக்கு பிடிச்ச முட்டை கிரேவி தான் பண்ணியிருக்கேன். வா வந்து சாப்பிடலாம். அப்பாடா, அதானே பார்த்தேன். உப்மா சொன்னதுமே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். சரி சரி, சாப்பாடு எடுத்து வை, எனக்கும் ரொம்ப பசிக்குது தான். சரி வா. டே மாப்ள, என்னடா இன்னமும் சோகமாவே இருக்க? இங்க பாரு, மாமா உனக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஆரம்பிச்சிட்டான்டா. டே மாப்ள, ஃபர்ஸ்ட் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நானே உன்னை அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். போறா சிரிப்பா. ஆமா, அஞ்சலி வீட்டுக்கு தான். நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் நம்ம அங்க போலாம். ஜாலி ஜாலி தான். வா வா. என்னடா, உனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கு? எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. இன்னைக்கு அஞ்சலி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாதான். ஓ அப்படியா? அந்த பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? இல்ல இல்ல, சமைக்கலாம் தெரியாது, ஆனா ஹெல்ப் பண்ணுவா. காய் வெட்டுறது இது மாதிரி. அப்ப ஃபியூச்சர்ல நம்ம தான் சமைக்கணும் போல. சரி, கத்துப்போம். ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க தெரியும், இன்னும் கொஞ்சம் கத்துக்க வேண்டியதான். என்ன மாப்பிள, பழம் எப்படி, நல்லா இருக்கா? உனக்கு பழம் வாங்க தாண்டா இந்த மாமா மண்டையை பிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். எங்க புளிச்சிருந்துச்சுன்னா மூஞ்சிலே தூக்கி அடிச்சிருவேன்னு பார்த்து பார்த்து வாங்கினேன். ஏண்டா, என் பையன் மேல உனக்கு அவ்வளோ பயமா? அவன் மேல எனக்கு எதுக்கு பயம்? பயம்லாம் இல்லை. அவனுக்கு எதுவாக இருந்தாலும் பிடிச்சதா வாங்கி தரணும்ல. ஏனோ தானான்லாம் வாங்கி தரக்கூடாது. அதான் மாமங்கிறது. மாமன் எப்பயுமே மாப்பிள்ளைக்கு பிடிச்சது தான் வாங்கி தரணும், பிடிக்காதது எதுவுமே கொடுக்கக்கூடாது. அது சரி, மாமனும் மாப்பிள்ளையும் இப்போ அடிச்சுப்பீங்க, அப்புறம் ஒன்று சேர்ந்துப்பீங்க. எதுக்கு வம்பு? அது சரி. என்ன மாப்பிள்ள, பழம் டேஸ்டா இருக்கு போல, வச்சு விட்டு ரவுண்டு கட்டுறேன். சரி சரி, நல்லா சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிடணும் சரியா? ஏங்கா, நர்மதா அடிக்கடி வீட்டுக்கு வந்து நான் பார்த்துருக்கேன். அஞ்சலி வீட்டுக்கு வருமா? நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. அவளும் வருவாடா. அவ வரப்ப நீ வரமாட்ட, நீ வரப்ப அவ இருக்க மாட்டா. அதனாலதான் உங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியல. அவளே இப்பதான் முதல்ல உன்னை பாக்குறா. ஓ அப்படியா? நீ மார்க்கெட்ல இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணல, அப்ப கூட கேட்டா, யாரு டீச்சர், உங்க தம்பியா? உங்க தம்பியை நான் பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு கண்டிப்பா உங்க தம்பியை நான் பார்த்துட்டு தான் போவேன்ட்டு ரொம்ப நேரமா இருந்தா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் போவேன்னு. ஓ அப்படி. சரி சரி. அந்த பொண்ணு உங்க காலேஜ் தான்டா. உங்க காலேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கா. ஓ அப்படியா? நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லக்கா. ஃபைனல் இயர் பார்த்தியா? நிறைய ஒர்க் இருக்குக்கா படிக்க. அப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க்கு நிறைய இருக்கிறதால இப்போல்லாம் வெளியில் சும்மா கூட சுத்த முடியல, டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஃபைனல் இயர்னாலே அப்படி தாண்டா இருக்கும், ரொம்ப பிஸியாக இருக்கும், நம்மளுக்கு டைமே கிடைக்காது. அதனால தான் என்னமோ தெரியல, பிஸியாக இருந்ததால அந்த பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அப்படியா? சரி விடு. ஆனால் தினமும் காலேஜில் நடக்கிறதுலாம் வந்து சொல்லுவா. என்ன காலேஜில் நடக்கிறதா? அப்படி என்ன சொல்லுவா? ஸ்டாஃபுங்க பேசுறது, அப்புறம் யார் யார் கிளாஸ்க்கு வந்தது, இன்னைக்கு கிளாஸ் எப்படி எடுத்தது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாவது சண்டை பேச்சு, காலேஜில் புதுசாக யாராவது பார்த்தாலோ பேசினாலோ எதுனாலும் வந்து என்கிட்ட சொல்லிடுவா. ஓ அப்படியா? சரி சரி. அப்புறம் இப்போ கூட கொஞ்ச நாளாவே ஒரு பையனை பற்றி பேசிட்டே இருந்தாடா. அந்த பையன் பேர் கூட என்னமோ சொன்னாலே. பையனா? யாரு? எந்த பையன்? என்னமோ ஒரு பேர் தானே சொன்னான். கேகே.
என்ன பேரு என்ன பேர் சொன்னா? டேய் பார்த்து சாப்பிடு. ஆ அந்த பொண்ணு என்ன பேர் சொன்னா? அதான்டா கீகே. அந்த பையன் ஏதோ காலேஜில் பெரிய டானா. அந்த பையனை பார்த்தாலே பசங்க பயப்படுவாங்களாம். பொண்ணுங்களாம் பார்த்தா ரொம்ப ஜாலியாக சிரிச்சு பேசுவாங்களாம். பொண்ணுங்களுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்குமா. அடி பாவி, அப்போ என்னை பத்தி என் அக்கா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கியா? நல்ல வேலை, கேக்கே நான் தானே என் அக்காவுக்கு தெரியல, இல்லைன்னா அவ்வளோதான். இன்னும் வேற என்னென்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையே. ஆமா, வேற என்ன சொன்னா? என்னடா அவ்வளோ ஆர்வமாக கேட்குற? சேச்சா, நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. நீ நான் படிக்கிற காலேஜில் படிக்கிறேன்னு சொன்னியா, அதான் ஏதோ பையன் வேற சொல்ற. ஏதாவது பிரச்சனைனா பார்த்துக்கலாம்ல, பாவம் சின்ன பொண்ணு. ஆமாம் பத்தியா, நீயும் அங்கே தானே படிக்கிற. உன்கிட்ட சொன்னா இன்னொரு தடவை ஏதாவது பிரச்சனைனா என் தம்பி கிட்ட சொல்லு, நான் சொல்கிறேன். நான் என்னையவே அடிச்சுக்கணுமா? சொல்லுக்கா. எதனால, ஏன் இந்த பையன் பிரச்சனை பண்றானா? பிரச்சனை பண்ணுற மாதிரிலாம் தெரியலடா. அவ சொல்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தோணுது. டீச்சர்காரி தான். எப்படி மூளை வேலை செஞ்சிருக்கு, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அது எப்படி நீ சொல்ற? எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பையன் பேசுகிறானா, ஏதாவது சம்மந்தம் இல்லாத கேள்வியே கேட்டுட்டு இருக்கானா. அதுக்கப்புறம் இப்போ கூட சொன்னாலே வந்தனா அன்னைக்கு லைப்ரரியில் தனியாக உட்காந்துருவாளாம். அப்போ அந்த பையன் வந்து 4 பேரோட டீட்டெயிலும் கேட்டிருக்கான். கேட்டதுக்கப்புறம் அதிகமாக இவளை பற்றி கேட்டிருக்கானாட்டுக்கு. அந்த பொண்ணு யாரையாவது லவ் பண்ணுதான்னு கூட கேட்டிருக்கானா. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். கரெக்டு தான், அந்த பையனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியலையே. அதை பேசிக்கிட்டே இருந்த உடனே நீ ஃபோன் பண்ணிட்டியா? அப்புறம் அதோட விட்டுட்டா டாபிக். அவளும் அதுக்கு மேலே எதுவும் சொல்லலை, நானும் எதுவும் கேட்டுக்கல. ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்பா, ரொம்ப அந்த பையன் டார்ச்சர் பண்ணுறாங்கக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்க எதுக்கு என்னை பற்றிலாம் கேட்கணும், எதுக்காக என்னை பற்றிலாம் விசாரிக்கணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பா. அந்த பையன் ரவுடிக்கா, ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்தாலே எல்லா பசங்களும் பயப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, என்னை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறாங்க, என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்லாம் புலம்பிகிட்டே இருப்பாடா. ஓ அப்போ மேடம் என்னை பற்றி தான் நிறைய யோசிக்கிறாங்களா? ஆனால் நிறைய புலம்ப விட்டுட்டாடா கதிரு, பாவமாக இருக்கே. சரி விடு, பார்த்துப்போம். ஏண்டா உனக்கு தெரியுமா காலேஜில் யாரு டானு? அதான் கேக்கேனா யாருன்னு தெரியுமா? என்ன கேட்ட? அதான்டா கேக்கேனா யாருன்னு தெரியுமான்னு கேட்டேன். என்கிட்டே வந்து என்னை யாருன்னு கேட்டா என்னன்னு பதில் சொல்லுவேன்? சொல்லுடா, உனக்கு தெரியுமா இல்லையா? எனக்கு எதுவும் தெரியலக்கா. நீ சொல்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையே. அப்ப எங்கிருந்து எனக்கு தெரியும்? அப்படியா, சரி விடு. அவ சொன்னாலேன்ட்டு சொன்னேன், அவ்வளோதான். நீ அதை பற்றிலாம் எதுவும் நினச்சிக்காத, நீ சாப்பிடு. சரி. அடி, எங்க அக்கா கிட்ட என்னென்னலாம் சொல்லி வச்சிருக்கன்னு தெரியல. ஆனா கேட்டா என்னையே சந்தேகமா பாப்பாளே. அவளே சொன்னாதான் உண்டு. ஆனா இப்ப நான் தான் தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை நான் போனதுக்கப்புறம் எங்க அக்கா கிட்ட வந்து போட்டு கொடுத்துட்டானா? ஐயோ, அவ்வளோதான். என்ன பண்ணலாம்? இப்போ வேற லீவு. காலேஜ் வரட்டும், அப்போ இருக்க அவளுக்கு ஒரு மிரட்டுனாதான் எங்கள் அக்கா கிட்ட என்னை பற்றி எதுவும் சொல்ல மாட்டா. இல்லைன்னா அவ்வளோதான், போட்டு கொடுத்துருவா. நீ வாடி, காலேஜுக்கு வருவல்ல, அப்போ இருக்கு உனக்கு ஒரு நல்ல ஷாக் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன். அப்போ தான் நீ என்னை பற்றி எங்கள் அக்கா கிட்ட எதுவும் சொல்ல மாட்ட. உனக்கு இருக்கு, நீ வா காலேஜுக்கு. அம்சாக்கா சொல்லு சோப்பி கண்ணு. என்னக்கா, என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணு. என்ன சொல்லு, என்ன வேணும்? ஒன்றும் இல்லக்கா, ரொம்ப தலைவலிக்குது, ஒரு காஃபி மட்டும் கொடுக்குறீங்களா? அதுக்கு என்ன, இந்த எடுத்துட்டு வரேன். அக்கா, நான் வரும்போது நீங்க ஏதோ பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்களே, உங்க ஃபேஸ் கூட ரொம்ப வாடி போன மாதிரி இருந்துச்சு, எதனால? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோப்பி கண்ணு, நான் நல்லா தான் இருக்கேன். அக்கா, நான் தான் பார்த்துட்டு இருந்தேனே, சொல்லுங்க, நீங்க என்கிட்ட தாராளமா சொல்லலாம். என்ன திரும்பவும் அந்த மேனேஜர் உங்களை ஏதாவது? நான் நினைச்சேன் அந்த ஆள் தான் ஏதாவது சொல்லியிருப்பான். ஏங்கா, நான் தான் சொல்லியிருக்கல, அந்த ஆள் ஏதாவது சொன்னாலோ இல்ல ஏதாவது பேசினாலோ நீங்க விக்ரம் சார் கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லியிருக்கல. இல்ல சோப்பி கண்ணு, அதெல்லாம் வேண்டாம். அவங்க பெரிய பெரிய இடத்துல வந்து வேலை செய்யறாங்க. நான் சும்மா சாதாரண ஒரு வேலைக்கு வந்திருக்கேன். சாதாரண வேலை செய்யறவ சிவனேன்னு வேலையை மட்டும் பார்த்துட்டு போகணும். அவங்க மேலலாம் அது இதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அக்கா, நீங்க ஒன்றும் பொய் சொல்லல, அவர் பண்றது தானே சொல்றீங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம் சோப்பி கண்ணு. எதுக்கு தேவையில்லாம நம்ம பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கணும்? நம்ம பாட்டுக்கு செவனின்னு இருக்க வேண்டியதான். இப்படி நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டியதான், எதுவும் கண்டுக்காம இருக்க வேண்டியதான். இப்படி இருந்து தான் இவங்களுக்கு இவ்வளோ துணிச்சல். அதனாலதான்
அந்த ஆள் இந்த அளவுக்கு பேசுறான். ஆனா நீங்க கொஞ்சம் கூட இதை யோசிக்காம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. விக்ரம் சார் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவனை உடனே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன், மேனேஜரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அந்த ஆள் சரியே இல்ல, பாக்குற பார்வையும் சரியில்லை, பேசுற பேச்சும் சரியில்லை. ஆனா நீங்க தான் பாவம் பார்த்து விட்டுட்டே இருக்கீங்க. என்ன வேற என்ன சோப்பிக்கன்னு பண்ண சொல்ற? நான் இல்லாதப்பட்டவ, அவங்க இருக்கப்பட்டவங்க, அவங்கள நம்ம பகச்சிக்க முடியுமா? அக்கா, இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? நம்மள ஒருத்தவங்க தப்பா பேசினா, தப்பா பார்த்தா அதுக்கான தண்டனையை நம்ம கொடுத்தே ஆகணும். இப்படி நம்ம வேண்டான்னு ஒதுங்கி நின்னோம்னா மேலும் மேலும் நம்மள தான் கஷ்டப்படுத்துவாங்க. நானே விக்ரம் சார்ட்ட சொல்லனா கூட நீங்க வேண்டாங்கிறீங்க. ஆனா என்னால எப்படி சொல்ல முடியும்? எந்த ஆதாரமும் இல்ல. அப்படியே நான் போய் சொன்னாலும் உங்ககிட்ட வந்து கேட்டா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார்னு சொல்லிடுவீங்க. அப்புறம் எங்க இருந்து நான் அவர்கிட்ட போய் சொல்ல? நீங்களே சப்போர்ட் பண்ணலன்னா நான் எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சோப்பிக்கண்ணு, நீ காப்பி தானே கேட்ட, இரு நான் உனக்கு காப்பி தரேன். அக்கா, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவன் என்கிட்ட மாட்டுவான். அவனுக்கு சரியான பாடத்தை நான் கத்தே கொடுப்பேன். உங்களுன்னு இல்லை, இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லா பொண்ணுங்களையும் அவன் ஒரு மாதிரியே தான் பார்க்குறான், ஒரு மாதிரியே தான் பேசுகிறான். அவனுக்கு ஒரு நாள் இருக்கு, இன்ன வரைக்கும் என் வழியில் வரல, என்னைக்காவது என் வழியில் வரட்டும், அன்னைக்கு இருக்குக்கா அவனுக்கு.